ஆகஸ்ட் 10, 2010 பெங்களூர்ல ஒரு ஷாக்கான சம்பவம். காலை 7:30 மணிக்கு போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. போலீஸ் உடனே ஹுலிமாவுல இருக்கிற ஒரு ஆடம்பரமான அபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க. உள்ள பார்த்தா ஒரு பயங்கரமான காட்சி. ஒரு பொண்ண சேர்ல கட்டி போட்டு தொண்டைய அறுத்திருக்காங்க. அந்த பொண்ணு பேரு பிரியங்கா, டீச்சரா இருந்தாங்க. அவளோட புருஷன் சதீஷ் குமார், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சோகமா போலீஸ் கிட்ட சொன்னான். நான் ஜாக்கிங் போயிருந்தேன். திடீர்னு பிரியங்கா ஃபோன் பண்ணி பயந்து போய் கத்துனா. 2 பேர் கதவை தட்டி பேப்பர் கேட்கறாங்களாம். அப்புறம் பணம் கேட்டாங்களாம். சதீஷ் வேகமா வீட்டுக்கு ஓடி வந்தான். கதவு வெளியில பூட்டி இருந்துச்சு. தட்டினான். பதில் இல்ல. பிரியங்காவோட ஃபோன் உள்ள அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா அட்டெண்ட் பண்ணல. வேற வழி இல்லாம ஆபீஸ்ல இருக்கிற ஸ்பேர் சாவியை எடுத்துட்டு வந்தான். கதவை திறந்ததும் அவ பொண்டாட்டி செத்து கிடந்தா. நாட்கள் போச்சு. எந்த தடயமும் கிடைக்கல. சதீஷ் நீதி கேட்டு போராட்டம் பண்ணான். மீடியா பரபரப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு போலீஸ் சதீஷ் புடிச்சிட்டாங்க. ஒரு சீனியர் ஆபீசர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நீ நீதி கேட்டு போராடுறன்னு நினைச்சியா? நீதான் கொன்னன்னு எங்களுக்கு தெரியும். சதீஷ் அப்படியே வெளுத்து போயிட்டான். என்னது? நான் என் பொண்டாட்டிய ரொம்ப லவ் பண்ணேன். ஆனா போலீஸ் கிட்ட ஆதாரம் இருந்துச்சு. ரொம்ப நேரம் விசாரிச்சதுக்கு அப்புறம் சதீஷ் ஒத்துக்கிட்டான்.